ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பின் பாகிஸ்தான் ராணுவம் ஜம்மு காஷ்மீரில் மக்கள் வசிப்பிடங்களை நோக்கி குண்டுகளை வீசியது. அவற்றில் பெரும்பாலானவற்றை நமது ராணுவம் இடைமறித்து அழித்தது. சில இடங்களில் குண்டுகள் விழுந்து சேதத்தை ஏற்படுத்தின. ஜம்மு காஷ்மீரின் குப்வாராவில் பலரது வீடுகளை துப்பாக்கி குண்டுகளும் சிறிய ரக வெடிகுண்டுகளும் பதம் பார்த்துள்ளன. கடைகள், வர்த்தக நிறுவனங்கள் மீதான தாக்குதலில் பலரின் உடைமைகள் பறிபோயுள்ளன. வீடுகள், பள்ளிகள், வழிபாட்டு தலங்கள் மீதான தாக்குதலில் பொருட்சேதம் ஏற்பட்டுள்ளது. குப்வாராவில் பாகிஸ்தான் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இடங்களை ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா பார்த்தார். மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். டங்தாரில் மக்களுக்கான பதுங்குழியை உமர் அப்துல்லா பார்வையிட்டார். அதில் ஒரே நேரத்தில் பலர் தங்க வேண்டிய சூழல் ஏற்படுவதால் மிகவும் சிரமப்படுவதாக மக்கள் கூறினர். பலரும் தங்கள் குடும்பங்களுக்கென தனித்தனி பதுங்கு குழிகள் அமைத்துக் கொள்ள அரசு உதவ வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அரசு செய்யும் எனவும் இழப்பீடு வழங்கப்படும் எனவும் முதல்வர் உமர் உறுதியளித்தார். सबसे पहले तो अल्लाह का शुक्र है कि जानी नुकसान नहीं हुआ है, माली नुकसान जरूर हुआ है। मकानों में, दुकानों में, एक हमारे मदरसे में। अब डीसी साहिबा हमारे साथ हैं। डैमेज असेसमेंट जो है आज या कल में वो मुकम्मल कर लेंगे और उसके बाद जो भी हमें इनको मुआवजा देना होगा, कॉम्पनसेशन देना होगा, वो हम कर लेंगे। इसके साथ साथ बात आई बंकरों की। कम्युनिटी बंकर बने थे लेकिन बहुत अरसे से उनकी ज़रूरत नहीं पड़ी। नए बंकर काफ़ी सालों से बने नहीं हैं। यहाँ जहाँ मैं गया लोकल लोगों की तरफ से एक बात ज़रूर आई कि हमें इंडिविजुअल बंकर्स जो हैं वो बनाने चाहिए। इसके लिए गवर्नमेंट एक पॉलिसी इख्तियार करके जो भी हमें करना होगा इन इलाकों में, खासकर जो सरहद और एलओसी के करीब लोग रहते हैं उनके लिए बंकर्स वगैरह का, उसके लिए हम एक स्कीम कायम करके फिर मरकजी हुकूमत से भी बात करेंगे।